அனைவருக்கும் வணக்கம். மோசே என்ற தேவ மனிதனை பற்றி பார்ப்போமா? பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தேயாகில் கர்த்தருடைய கரம் வெளியே இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்குரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி, கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று அவளிடத்தில் சொல் என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்கள் ஒன்றாயிலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்கள் ஒன்றும் சாகவில்லை என்றதை அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. அவன் ஜனங்களை போகவிடவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உன் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிப்பந்தமான கொப்புளங்கள் எழும்ப பண்ணும் என்றார். அப்படியே அது ஆயிற்று. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. ஆனாலும் கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தபடி கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல் வேறொருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் பாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போகவிடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயோ? எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன்.